அன்பும் மரமும் தர்மமும் நிறைந்த என் சான்றோர் இன நாடார் இன சமுதாய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். கலனி வீரன், சான்றோர் நாடார் இளைஞர் படை. தூத்துக்குடி மட்டும் இல்லாமல் பல்வேறு பகுதிகளில் நாடார் சமுதாயம் மட்டும் வசிக்கக்கூடிய இடத்துல, அதாவது இந்த பார்லமெண்ட் எலெக்ஷனில் நாடார்களுக்கு ஒதுக்கப்பட்ட பகுதி, சரிங்களா? இந்த இடத்துல வந்து எக்காரணம் கொண்டும் மற்ற சமுதாயத்தை சேர்ந்தவங்க அரசியல் இறங்கக்கூடாது. அதுமாரி இறங்குனா நாடார் அமைப்புகள் களம் இறங்கணும். இன்னொன்று, தூத்துக்குடி மாவட்டத்தில் கனிமொழி அக்காவை இறக்கி விட்டுருக்குது. கனிமொழி அக்கா நாடாரா? அப்பொழுது நாளைக்கு வந்து நின்று மற்ற சமுதாயங்கள் பூரா கேட்பாங்க, நாடார் சமுதாயத்தில் பொண்ணு எடுத்தவங்க, பொண்ணு கொடுத்தவங்க, லவ் பண்ணி கூட்டிகிட்டு போனவங்க யாருனாலும் நாங்கள் உங்கள் சமுதாயத்தில் தானே கல்யாணம் முடிச்சிருக்கோம், இல்லை உங்கள் சமுதாயத்தில் தானே பொண்ணு எடுத்திருக்கோம், ஏதாவது ஒன்று சொல்லி கேட்பாங்க. நாடார் சமுதாயங்கள் உடனே அங்கே வந்து இல்லை நீங்கள் வந்து இறங்குங்கய்யா, நாங்கள் ஃபுல்லாக ஆதரவு கொடுப்போன்னு சொல்லியிருப்பீங்களா? இன்னொன்று, இங்கே ஒரு சில பக்கிவை பேசிக்கிட்டு இருக்காங்க, கிறிஸ்துவ நாடார் வேற, இந்து நாடார் வேறண்டு. மொத்த நாடாரும் டிஎன்ஏ அடிப்படையில், அதாவது டிஎன்ஏ மரபணு மாற்றம் பண்ணலாம், மரபணு அடிப்படையில் ஒன்று தான், சரிங்களா? வழிபாடு என்பது மார்க்கம், மார்க்கத்தின் அடிப்படையில் வேறுபடுவாங்க, இனத்தின் அடிப்படையில் ஒன்றுபடுவாங்க. நீங்கள்லாம் சண்டை போடுறதுனால தான் யாரெல்லாமோ உங்களை வந்து ஆதிக்கம் செலுத்துகிறாங்க. அதே மாதிரி நாடாரில் பொண்ணு எடுத்தவனாக இருக்கட்டும், பொண்ணு கொடுத்தவனாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், நாடார் தொகுதியில் உண்மையான நாடார்கள் மட்டும் இறங்குங்க. நாடாரை தகர்த்து விட்டு இறங்குனா பண்பாடு அழிஞ்சிவிடும், நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் அழிஞ்சிடும், நம்மளுடைய நீதிநெறி கோட்பாடுகள் அழிஞ்சிடும், எல்லாமே அழிஞ்சிடும். தயவு செய்து நாடார்கள் வசிக்கக்கூடிய இடத்துல இனி நாடார் சமுதாயத்தை மட்டும் இறக்கி விடுங்க, மற்ற சமுதாயத்தை இறக்கி விடண்டாம். நம்மளுக்குள்ளே ஏற்ற தலைவர் இருந்தாலும் ஜெயிக்கிறது நாடாராக இருப்பாங்க, சரிங்களா? நீங்கள் தூத்துக்குடியில் யாரை இறக்கி விட்ருக்கீங்க? போன தேர்தலில் இறக்கி விட்டீங்க. இன்னைக்கு நாங்கள் வளர்ந்து வந்துட்டோம், இளம் சிங்கங்கள். இன்னைக்கு யாரை இறக்கி விட்ருக்கீங்க? அந்த அக்கா ஒரு இசை வெள்ளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவர். அவருடைய தந்தையார் வந்து கலைஞர் கருணாநிதி அவர்கள், முன்னாள் முதலமைச்சர். அவருடைய சமுதாயம். அப்போ தூத்துக்குடியில் யாருனாலும் இறங்கலாமா? எல்லா சமுதாயமும் இறங்கலாமா? அப்போ நாடார் சமுதாயத்துலேருந்து யார், ஜான் பாண்டியன் அண்ணாச்சி வந்து பொண்ணு எடுத்துருக்காருன்னு வைங்களேன். அப்போ அவர் வந்து இறங்கினா விட்டுருவீங்களா? இல்லை வேறு சமுதாயம் பெரிய பெரிய லீடர்கள், பெரிய ஆட்கள் வந்து பொண்ணு எடுத்தவங்க, பொண்ணு கொடுத்தவங்க யாராவது வந்து இறங்கினா விட்டுருவீங்களா? விட முடியுங்களா? அப்போ இங்கே என்னது நடந்துகிட்டு இருக்குது? அரசியல் என்ற போர்வையில் சமுதாயத்தை பிளவுபடுத்தி, சமுதாயத்தை இழிவுபடுத்தி நடந்துகிட்டு இருக்குது. ஒரு சில இடங்களில் காமராஜர் சிலையை மூடுறாங்க. இப்போ நாங்கள் பதிவு கொடுத்த பிறகு மேலே வர அனுப்பின பிறகு உடனே திறக்கப்படுது. இதெல்லாம் எங்களுக்கு தேவையா? மக்களின் பிரஜைகள் நீங்கள், நாங்கள்லாம் மக்கள், நாங்கள் தானே தேர்ந்தெடுத்தோம். எதுக்கான தேர்ந்தெடுக்கிறோம்? ஜாதிகளை வச்சு பேசக்கூடாது இங்கே. அப்புறம் ஜாதின்றதை எல்லாம் பூரா தமிழ்நாடு பூரா ரத்து பண்ணிட்டீங்களா? எங்கே போனாலும் நீங்கள் என்ன சமுதாயம் தானே கேட்குறீங்க? கேட்காம இருக்க? நீங்கள் எந்த மதம்னு கேட்காம இருக்கீங்களா? ஜனதான கொள்கை இங்கே. சனாதன கொள்கைனா எல்லா சமுதாயமும் எந்த சமுதாயமாக இருக்கட்டும் எல்லாமே சமம் அப்படின்னு சொல்கிறீங்களா? இல்லை. அரசியலுக்காண்டி மொழிகளை பிரிச்சிங்க, அரசியலுக்காண்டி ஜாதிகளை பிரிச்சிங்க, அரசியலுக்காண்டி நிறைய விஷயங்களா, சரிங்களா, உணர்வுகளை பூரா பிரிச்சுக்கிட்டு. நாடார் சமுதாய இளைஞர்கள் என்றும் பிரியக்கூடாது. நான் 2 தலைவர் தான் எப்பவும் நேசிப்பேன். ஏன்னா எல்லாத்துக்கும் தெரியும். ஒன்று என்னுடைய தாத்தன் பெருந்தலைவர் காமராஜர் ஐயா, மற்றொன்று என்னுடைய அண்ணாச்சி மாவீரன் கராத்தே செல்வி நாடார். அவங்க இருவரையும் நினைக்கிறதுக்கு காரணம் தர்மம் இருந்துச்சு, நேர்மையான உள்ளங்கள். மனசு நொந்து தான் பெருந்தலைவர் காமராஜர் ஐயா கடைசி காலத்தில் தன்னுடைய காலத்தை, இறுதி ஊர்வலத்தை நடத்தினார் தெரியுமா? அவர் மனசு நொந்து தான் இறந்தார். அதை சொல்லுங்க, நோகடிச்சது யாருன்னு சொல்லுங்க. மாவீரன் கராத்தே செல்வி நாடார் சூழ்ச்சியால், பல திராவிட கட்சிகளுடைய செயல்பாட்டால் சூழ்ச்சியால் தான் விழுந்தார். அது தெரியுமா? ஏன் அதெல்லாம் சொல்ல முடியுங்க? நாடாரை கட்டமைக்கிறதுக்கு நாடார் வரணும், சரிங்களா? மற்ற எந்த சமுதாயமும் வரக்கூடாது. அவங்கவுங்க சமுதாயத்தில் அவங்கவுங்க கட்டமைப்பாங்க. நான் சொல்லுவோம்ல பல தகவல்கள். ஒன்று தமிழ்நாட்டை தமிழ் ஆளணும், நாடார் கட்டமைக்கணும், நாடார் தான் ஆளணும். இதே நீங்கள் ஒரு தேவர் சமுதாயத்தில் கொண்டு போய் இறக்கி விடுங்க, ஒரு கோனார் சமுதாயத்தில் இறக்கி விடுங்க, ஒரு பல்லர் சமுதாயத்தில் இறக்கி விடுங்க, பறையர், வன்னியர், ஏதோ ஒரு சமுதாயத்தில் கொண்டு போய் கனிமொழி அக்காவை இறக்கி விடுங்க. சமுதாயம் விட்டு சமுதாயம் கட்டிட்டு இங்கே வந்து அரசியல் இறங்குனீங்கன்னா கண்டிப்பாக நான் காலம் இறங்கும்போது கேள்வி கேட்பேன், பதில் சொல்ல ரெடியாக இருக்குங்க, சரிங்களா? இவ்வளோ நாள் நாடார் சமுதாயத்திலேருந்து யாரும் பதிவு கொடுக்க இல்லைன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நாடார் அமைப்புகள் எவ்வளோ நாள் போராட்டம் இருக்கீங்க, எத்தனை நாள் களத்தில் இறங்கி கஷ்டப்பட்டுருக்கீங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். யாருக்காண்டி போகிறோம்னா நாடார் அமைப்புகளுக்காண்டி, நாடார் மக்களுக்காண்டி. ஆனால் இன்றைக்கி என்ன நடந்துகிட்டு இருக்குது? நாடார் மக்களுக்கு அநீதிகள் இழைக்கப்படுகிறது. நான் காங்கிரஸ் கட்சி, டிஎம்கே, பிஜேபி, நாம் தமிழர், அந்த கட்சி இந்த கட்சிலாம் சொல்ல, எந்த கட்சியிலானாலும் சரி தான், நாடார் தொகுதியில் நாடார் மட்டும் தான் இறங்கணும்.
அதுக்காண்டி கல்வியரன் நீங்கள் அந்த கட்சிக்கு ஆதரவா இந்த கட்சிக்கு ஆதரவா என்ன கேட்டால் போதும். எனக்கு எந்த கட்சியும் ஆதரவு கொடுக்காது. என்னைய கண்டாலே ரிவர்ஸில் அடிக்கிறாங்க, பயந்து ஓடுதாங்க. அது என்னன்னு தெரியலை. இன்னொன்று, ஆனால் நேர்மையாக இருக்கிறவங்களை கண்டால் கொஞ்சம் அச்ச உணர்வு இருக்க தான் செய்யும். ஆண்மைக்குரிய வீர மரபில் பிறந்தவர்கள் அல்லவா, சத்திய மரபில் சாணக்கிய மரபில் நம்முடைய தர்மத்தை போற்றிக்கும் வீர ரஜபுத்திர வீர மரபில் பிறந்தவர்கள். அதனால் நாடார்கள் ஒன்று சேருங்கள், வென்று காட்டுவோம். மதத்தால் நாடார்களை பிரித்தால் இனத்தின் அடிப்படையில் ஒன்று சேருங்கள். கட்சிகளில் நாடார்களை பிரித்தால் நம் இனத்தின் அடிப்படையில் ஒன்று சேருங்க. மொழிகளால் நம் நாடார்களை பிரித்தால் இனத்தின் அடிப்படையில் ஒன்று சேருங்கள். இனம் பிரித்து சொல்லாதே, இனத்திற்கு இனம் இருப்பேன் நான் சுவாமின்றி. இனத்தை கட்டமைப்போம். நாடார் இனம் புனிதமான இனம், பொக்கிசம். அதனால் நாடார் சமுதாயம் ஒற்றுமையோடு செயல்படுங்க. தனிமரம் தோப்பாகாது, ஒரு தனிமரம் தான் தோப்பை உருவாக்கும். இன்னைக்கு ஒரு சில ஷெடியூலில் சென்னையில் மீடியாம்னா பேசியிருக்காங்க அண்ணாச்சிகள் பூரா, அல்லது அண்ணாச்சிகளே கலாமரங்க வைப்போம். நன்றி. கல்விவீரன். நாடார் தொகுதியில் நாடாரை மட்டும் இறக்குங்க, அல்ல மற்ற சமுதாயத்தையும் இறக்கி விடுவீங்களா? தேவர், கோனார், செட்டியார், மூப்ப, அமுடியார், கல்லர் எல்லா சமுதாயத்தையும் கொண்டாந்து தூத்துக்குள்ள எல்லாம் இறக்கி விடுங்க. நல்லாயிருக்கும் நாடார்களுக்கு. யாருக்காண்டி நம்ம சப்போர்ட் பண்ணுறோம்? சிந்தித்து செயல்படுங்கள்.